நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் அப்படின்னா, விண்ணப்பத்தின்படி நமக்கு தருகிற ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன தேவனாய் இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய விண்ணப்பத்தின்படி நமக்கு தருகிற தெய்வம். கவனிக்கணும். சரி, அல்லேலூயா. கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தகப்பன். இந்த ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு வாரம், இந்த வருஷத்தை முடிப்பதற்கு ஒரு சண்டே தான். ஆமே ஸ்தோத்திரம். அந்த சண்டே நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து 9 காலையில் 9 மணிலிருந்து நம்ம 6 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து 9 மணி நேரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஜெபத்துக்கும் ஆமே நீங்கள் கலந்து கொள்ளுங்க. சரி, அப்போ நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தகப்பன். இன்னும் சில நாட்களில் இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யாராக இருக்கிறார் அப்படின்னா, விண்ணப்பத்தின்படி நமக்கு தருகிற தகப்பன். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்ன தெய்வம்? விண்ணப்பத்தின்படி நமக்கு தருகிற தெய்வம். சரி, வாசிக்கலாம். 1 சாமுவேல் அது முதல் அதிகாரத்தில் 17வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கவனிக்கணும். இங்கே அன்னாள் ஜெபிக்கிற அதில் பகுதியில் நமக்கு தெரியும். அன்னாள் குழந்தையெல்லாம் மலடியா இருக்கிறாங்க. ஆமே ஸ்தோத்திரம். அதெல்லாம் நமக்கு அநேக முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ ஆலயத்தில் வந்து அன்னாள் ஜெபிக்கும் போது ஊழியக்காரராக இருக்கிற ஏலி சொல்றாரு. அதற்கு ஏலி எப்போ ஜபந்தான் பண்ணிருக்கிறாங்க. ஜபத்துக்கான பதில் ஆண்டவர் வந்து பேசல. அண்ணாலே, இது இத்தனை ஆண்டுகள் உங்க கர்ப்பத்தை நான் அடிச்சிருந்தேன், இந்த ஜபத்தின்படி உங்க கர்ப்பத்தை திறந்திருக்கிற ஆண்டவர் பேசல. ஆண்டவர் ஒருவேளை தூதரை கொண்டு தைரியமா போ, ஆண்டவர் உனக்கு செய்வார்னு சொல்லல. அண்ணால் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு ஸ்பெஷலா அநேக ஆமீன் மணிக்கணக்கா ஆமீன் உதடுகள் மாத்திரம் அசையுது, கண்களில் தண்ணி தாரதாரையா வருது, உதடுகள் மாத்திரம் அசையுது. ஆனா அதே ஏலி சொல்றாரு, ஒருவேளை இவ வெறித்திருக்கிறாளோ, ஏன் இதுவரைக்கும் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கல, இத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சரணடையல. ஊழியக்காரரே பார்க்கிறாரு. ஆனா அன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஆனா அந்த ஏலி சொல்றாரு, அண்ணால பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, இதனுடைய ஆமீன் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நம்முடைய தேவைக்காக, குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக மணிக்கணக்கா அப்போடைய பாதத்தில் சரணடைகிறோமோ அவங்களுக்கு நான் சொல்றேன், சமாதானம் நிச்சயம் வரும். இங்க ஊழியக்காரர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. ஊழியக்காரர் தான் சொல்றாரு. ஒருவேளை ஏலிக்கு ஆண்டவர் வந்து பேசினாரா, இப்ப நீ போய் அண்ணாள் கிட்ட பேசி சொல்லு, நான் அவங்களுக்கு தேவையை நான் சந்திக்கிறேன், பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறேன், சொல்லவே இல்லை. ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டவும் விண்ணப்பத்தின்படி. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில விண்ணப்பம் இருக்குதோ, விண்ணப்பம்னா ரிக்வெஸ்ட் இல்ல, ரிக்வெஸ்ட் ஜெபம். யாருடைய குடும்பத்தில் அதிகமா ஆண்டோடைய பாதத்துல தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை வரியால் தெரிந்து கொண்டது போல எத்தனை பேர் அப்பா சமூகத்தில் ஆமீன் மணிக்கணக்கா. இன்னைக்கு நான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 12 நாள் ஜெபத்தில் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கிச்சிருக்கிறோம். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு இல்லவே இல்லை, ஜெபிப்பதே இல்லை. ஆண்டவர் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரணும். அப்ப ஜெபிப்பது நம்ம வேலை, கடமை. நம்ம ஆண்டவருக்கு நம்ம குறைய சொல்ற ஒரே ஒரு வழி ஜெபம். ஆனா இன்னைக்கு நிறைய இஸ்ரவேலர்கள், நம்ம அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிப்பது கிடையாது. எப்ப ஜெபிக்கிறோம்? எப்ப நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரை எப்ப விடுறோம் அப்படின்னா, டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில, சொந்த பந்தம் கைவிடப்பட்ட நிலைமையில, இனி வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லைன்னு போதுதான் அப்பதான் ஆண்டவர் உண்டு. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. அப்பதான் சொல்றோம், நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாமே. இன்னைக்கு சத்தியத்தை நல்ல உணர்ந்து கொள்ளுங்க ஜனமே. இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தின்படி நமக்கு செய்கிற தகப்பன். வேதம் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுகிற தகப்பன். நீ எதுக்காக ஜெபிக்கிறையோ அந்த தேவையை நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னமே உன் தேவை அறிந்து கொள்ளுகிற தகப்பன் சொல்றாரு. ஜெபம் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. இந்த வருஷம் எப்படி தொடங்கணும், கஷ்டத்தில் எப்படி ஆரம்பிச்சணும், எப்படி கடன்ல ஆரம்பிச்சணும், அப்படியே தான் முடிக்க போறேன்னு சொல்றியா? இன்னைக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இன்னொரு சில நாள் இந்த வருஷத்தை முடிப்பதற்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஜெபம் பண்ணு.
எது உனக்கு தடையா இருக்குதோ, எது பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குதோ, எது மாறாம இருக்குதோ, அந்த வார்த்தை சொல்லுது, நீ உன் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளை இடுகிற தகப்பன் அப்படியே செய்வார். நீ கேட்கறது மனுஷங்கிட்ட இல்ல, நீ கைமத்தா கேட்பது மனுஷங்கிட்ட இல்ல. அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து முழு வளவும் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். கேளுங்கள் எப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. அந்த தகப்பன் இடத்தில் எத்தனை பேர் நம்ம குடும்பத்தின் தேவைக்காக, நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் பிரசங்கம் பண்ணோம், எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்துக்காக எத்தனை பேர் திறப்புல நிற்கிறோம். நேற்று தினத்தில் தியானிச்சோம். அப்போ இன்னைக்கு நான் சொல்லி கடந்து போறேன், இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உங்க ஜெபத்தின்படி நமக்கு தருகிற தகப்பன். நீ யாரா இருந்தாலும் நீ ரட்சிக்கப்படணும் அவசியம் இல்லை, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வாரும், பரிமேய் குருட ஞானஸ்தானம் எடுக்கலையே, பரிமேய் குருட சபைக்கு போலையே, அந்த தெருவில் அந்த வழியா போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே இறங்கும், அற்புதம் செஞ்சாரு. கேளுங்க, நீங்களும் கேளுங்க, கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் உன் குடும்பத்துக்காக, ஆண்டவரே நான் அநேக முறை இந்த பிரச்சனைக்காக ஸ்பெஷலா இதுக்காகவே ரொம்ப நாளா நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறேன், இந்த பிரச்சனை மாறுவதற்கு ரொம்ப வருஷமா இது மாறாதான்னு தவிச்சுட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ற? உங்க வாயின் வார்த்தையின்படி, உங்க ஜெபத்தின்படி நீங்க எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அதை பரலோகம் சந்திப்பதற்கு, அதுதான் 121ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அடங்கி இருக்கணும். ஆண்டவர் உங்க உயர்வை கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் உங்க நிலைமையை மாற்றுகிற வரைக்கும், ஆண்டவருக்குரிய பயமோ, ஆண்டவரத்தை ஜெபிக்கிற ஜெபமோ ஒரு நாள் அற்று போக கூடாது. ஒரு நாள் அந்த ஜெபத்தை விட்டு பின்வாங்க கூடாது. அதுதான் கடந்த நாட்கள் முன்னாடி நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஒரு தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த தேவை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஜெபிச்சு போராடி ஜெபம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இல்லவே இல்லை. ஜெபம் பண்றோம், ஆண்டவரே செய்யுங்கப்பா, விட்டுறோம், ஜெபிக்கிறோம், ஆள்தான் பதில் வருதா இல்லையா, அதோட அடுத்த ஜெபம். வேத வசனம் சொல்லுது, அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்தார், துக்கம் வந்துச்சு, அப்பதான் துக்கத்தினாலதான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வருதா, மனுஷனை தேடி போகாது. வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீருங்க, யாருக்கிட்ட என் குறைய சொல்றதுன்னு தெரியல அப்படின்றியா, ஆண்டவருடைய சமூகம் தான் உனக்கு இளைப்பாறுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் எல்லாரும் எங்க வாங்க, அப்பாவுடைய சமூகத்தில் ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிற இடம். அப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே, ஆண்டவர் எப்படி நமக்கு பதிலை கொடுக்கிறார், எப்படி நமக்கு உயர்வை கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம ஜெபத்தின் வழிதான். அப்ப ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, இப்போதாங்க ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா அறிகிறேன், பரவாயில்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவர் விடுதலை தருவார், ஆண்டவர் விடுதலை தருவார். எத்தனை பேர் இன்னைக்கு மாறாத பிரச்சனைக்காக 24வது வருஷத்தில் போராடி எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம். வேற வழியேன்னு சொல்லிட்டான் மனுஷன், இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டான் மனுஷன், ஆனாலும் போராடி அப்பா சமூகத்தில் பெற்றிருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய கண்ணீரையே ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். நீ எத்தனை ஒரு அப்பா சமூகத்தில் கண்ணீரை விடுற என்பதை ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். மனுஷன் மறக்கலாம், நீ சொன்னல அப்படின்னு மனுஷன் கேட்கலாம், ஆமா நீங்க மறந்துட்டேன் மனுஷன் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்போ சத்தியத்தை கேட்கிற ஜனமே, வார்த்தை சொல்லுது, ஏலி சொல்றாரு, சமாதானத்தோடு போ. நீ அப்பா கிட்ட கேட்டுட்டியா, அப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டியா, அது கணக்குல வந்தாச்சு. நீ மற்றவங்களை எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களை சார்ந்து வாழாத. உன் தேவை நீ தான் ஜெபிக்கணும், உன் வயிற்று வலிக்கு நீ தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை சொல்லுது சமாதானத்தோடு போ. அந்த வார்த்தை அடுத்து கீழ்லைன்னு சொல்லுது, ஆமென், ஆண்டவர் நீ என்ன கேட்டியோ உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? 27வது வசனத்துல, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அண்ணாள் சொல்றாங்க, அண்ணாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் துக்கத்தோடு அப்பா சமூகத்துல மலடி என்கிற பேரோடு, ஸ்தோத்திரம், என் கூட இருக்கிறவங்களாம் என்ன கண்ணீர் வர வழிக்கும்படி எனக்கு துக்கப்படுத்துறாங்க. அந்த துக்கம் தாங்க முடியாம அழுது 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 அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம். 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனத்துல தன் இருதயத்துல பேசினா, சரி, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து அவளுடைய சத்தமோ கேட்கப்படல. ஆகையால்
அவள் வெறித்திருக்கிறாளோ என்று ஏலி நினைக்கிற அளவுக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. மணிக்கணக்கா. எத்தனை பேர் இந்த 24வது வருஷத்துல ஒரு அரை மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் என் தேவைக்காக, என் பிரச்சனைக்காக, என் குடும்பம் மாறுவதற்கு ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு மணி நேரம் அப்பா சமூகத்தில். அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஒழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? எத்தனை மணி நேரம்? அதுல 15வது வசனத்தை கூட வாசிங்க. பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் ரொம்ப மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றும்படி வந்திருக்கிறேன். அதுல மேல 13வது வசனத்துல சொல்றா, இருதயத்துல பேசுறாங்க. அண்ணால் எப்படி பேசுறாங்க? இருதயத்துல பேசுறாங்க. இங்க என் இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும்படி வந்திருக்கிறேன். ஊற்றும்படி 24வது வருஷத்துல அப்பா சமூகத்தில் உன் இருதயத்தை இருக்கிறத ஊற்றி இருக்கிறியா? உன் தேவைக்காக மணிக்கணக்கமா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரியா? வீட்டில் சும்மா இருக்கிறியா? டிவி பார்க்கறத விட, பக்கத்து வீட்டில் போயிட்டு கட்டுக்கதையை பேசுறதை விட, அப்பா சமூகத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா, என் பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்தோத்திர தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு அநேக பேர் உதாரியா சுற்றிக்கிட்டு இருக்கிற என் பிள்ளைய ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவர். எத்தனை பேர் செபிக்கிறோம்? ரட்சிக்கப்படாத என் கணவரை மாற்றுங்க ஆண்டவர். எத்தனை பேர் செபிக்கிறோம்? ரட்சிக்கப்படாத என் மனைவியை மாற்றுங்க ஆண்டவரை. எத்தனை பேர் செபிக்கிறோம்? இங்க சொல்றான், என் இருதயத்தை ஊற்றும்படி வந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சரி கணக்குல வச்சுக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. அண்ணால் ஜெபம் பண்ணிட்டா ஒரு வருஷம் எப்போ ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணா எனக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றவர் அல்ல. 27வது வசனத்துல நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும், என் துக்கம் எதுக்காக துக்கப்பட்டு வந்தனோ அந்த வார்த்தை சொல்லுது, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்ப 28வது வசனத்துல அவர் என் கர்த்தருக்கென்று அவன் பிள்ளை என்ன பண்ண, அது அடுத்த பகுதி. அப்போ சபையே உணர்ந்து கொள்ளுங்க, நீ எது உன் வாழ்க்கை இன்னமும் அடைக்கப்பட்ட வாசலாவே இருக்குதுங்க, இன்னமும் ஏமாற்றமாவே இருக்குது, இன்னமும் அதை பெற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற சொல்லுகிற காரணம் என்ன வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த காரணத்தை வச்சு இந்த வேத வசனம் சொல்லுது, நீ கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஜெபம் மனுஷருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எதுக்கு ஜெபம்னு தெரியணும் அவசியம் இல்லை. உன் இருதயத்தோடு பேசும்போது, உதடுகள் மாத்திரம் அசையும் போது அதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். அதையும் அதுதான் வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் சாலமோன் ஜெபிக்கிறாரு. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 9:3 வாசிக்கும் முதல்ல. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்கும். சபையே, சாலமோன் ஜெபிக்கிறாரு, கட்டின ஆலயத்துக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறார். கேட்ட சத்தியத்தின் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உன் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் கண்கள் எப்போதும், என் கண்களும் என் இருதயமும் ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்கும். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைங்க இன்னும் இந்த வருஷத்துல ஒருவேளை உன் வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம், இன்னும் பெற்றுக்கொள்ள அநேக ஆசீர்வாதம் இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு, அப்போ அதை நான் பரிசுத்தமாக்கினேன் ஆலயத்தை. இன்னைக்கு நீ குடும்பத்துக்காக ஜெபிக்கிறியா? உன் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தமடைய செய்வார். உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவருக்காக, உன் தேவைக்காக ஜெபிக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயம் என் கண்கள் எப்போதும் அங்கதான் இருக்கும். இன்னைக்கு ஜெபிக்காது இருக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு ஜெபம் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது.
அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பிரச்சனை வந்து போராடி அந்த கஷ்டத்தில், அந்த கவலையில், அந்த வழியில் நீ ஜெபிக்கிற ஜெபத்தை விட ஆண்டவர் உன்னை விடுதலையா வச்சிருக்கும் போது நீ என்ன பண்ணு, வருகிற பிரச்சனைக்கு ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே சந்தியும். அப்போ நம்ம ஜெபம் என்ன நிலைமை இருந்தாலும் நம்ம ஜெபத்தை மாத்திரம் விடக்கூடாது. அதுதான் அழகா பாடுறல, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை தட்டி பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தூங்குறவங்க நல்ல சத்தமா கையை தட்டி, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால். எப்பங்க ஆண்டவர் சொல்றாரு? எப்போ நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்றாருன்னா, நீ ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்ல முடியும். அதுதான் நேற்று தினத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணோம். என் பிள்ளைங்க ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஆவலா இருக்கிறாரா? என் பிள்ளைங்க எப்போ வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு எப்போ வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க எப்படி ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்க ஜெபிக்கலையே என்கிற அந்த ஏக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்போ கட்டிட்டு பிள்ளைங்க, அதுதான் 34 சங்கீதம் 17வது வசனத்தை நேற்று வாசித்தோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் இடுக்கண்களுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். கூப்பிடுங்க ஆண்டவரிடத்துல. தேவை எப்போதும் ஜெபம், எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், கூட வாரம். வேலைக்கு போயிட்டு ஆண்டவர் நல்ல வேலை செய்வதற்கு பலனை கொடுத்தாரா, திரும்பி வந்து ஜெபம், ஆண்டவரே நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி, பிரயாணங்களை வாய்க்க செய்ததுக்காக நன்றி. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு ஜெபிப்பது இல்லை. ஆனா நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்தவன். நம்ம யாராவா இருக்கிறோம் அப்படின்னா, நானும் கிறிஸ்தவன், நானும் கர்த்தர் பிள்ளைங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை, நம்முடைய வாழ்க்கை விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் குறையல்ல. ஏசாயாவில் வாசிக்கிறோம் 59:1, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன பண்ணல, குறுகி போகவே இல்லை. அவர் நீ என்ன கேட்கறியோ, வேதம் சொல்லுது, நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அப்படியே தருவேன், கேளுங்க. இன்னொன்று வசனத்தை சொல்றாரு, கேட்கிற நீங்க விசுவாசத்தோடு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிக்கணும். அப்பதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். சொல்றதுனால ஜெபிக்க கூடாது, நான் சொல்றதுனால ஜெபம் பண்ணாது. கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம், கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். சரி, அதுக்கு முன்னாடி சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. 6ஆம் சங்கீதம் 9வது வசனம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாரு? கேட்பார். அந்த விசுவாசம் இருக்கணும். நான் பேசுற ஒரு வார்த்தையும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார் என்கிற விசுவாசம் இருக்கும். நான் ஜெபிக்கிற என் துக்கம், என் தேவை, என் கவலை ஒரு நாள் ஆண்டவர் தள்ள மாட்டார், விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்கன்னா 90% இல்லவே இல்லை. சொல்லுவோம், காரணம் என்ன சொல்லுவோம்? நான் சர்ச்சுக்கு நான் சீக்கிரமாக கிளம்பி வர்றதுக்கு என்ன பண்ணிட்டேன், எழுந்து வீட்டு வேலையாக சேர்த்துக்கு நான் என்ன ஆயிடுச்சு டேப்போம் இல்லை. கொடுத்த ஜீவனுக்காக நீ கட்டாயம் நன்றி சொல்லணும். படுக்கிறோம், எத்தனையோ பேர் படுக்கிலே மறிக்கிறாங்களே, ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்குற ஜீவனை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் கொடுக்குற பலனை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் எதை மாத்தினாரு? உனக்கு ஜீவனை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லையா?
நமக்கு இருக்கிற பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் என்னைக்கோ தட்டி தூக்கி இருக்கணும். ஆமா, என்னைக்கோ தேவ சித்தம் வாழ்க்கையில் இன்னும் என் பிள்ளைகளுக்காக, இன்னும் உங்களுக்காக, எனக்காக இன்னும் என் பிள்ளை மாறாதா, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாதா, இன்னும் உண்மை உத்தமமாக மாறாதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், சில பேர் சொல்கிறோம் சாக்கு போக்கு, நானும் விடணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியல சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? குடிக்கிறது ஏன்பா குடிச்சிட்டே இருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இன்னும் குடிச்சிட்டே இருக்கிறேன்னா, நானும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், என்ன பண்ண முடியல சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? விட முடியல. ரட்சிக்கப்பட்டுட்டு திருவந்து எடுக்கிற, இன்னும் பொடி போட்டுட்டு பாக்கு போட்டுட்டு இப்படியே இருக்கிறே, நானும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். நான் கூட வண்டியில் சில வருஷமாக போகிறேன், காரில் போவோம் சில வருஷமாக. அப்போது எனக்கு தெரியவே தெரியாது, அந்த ஓனரம்மா பின்னாடி சீட்டில் போய்ட்டு உட்காந்துருவாங்க, பின்னாடி போய் உட்காந்துருவாங்க. எனக்கு தெரியாது எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல, சரி தூங்குறதுக்கு போகிறாங்க போல அப்படின்னு. ஆனால் அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், எதுக்கு போகிறாங்க சொல்லு, கூடி போகிறதுக்கு போகிறாங்க. பின்னாடி ஏசி கிட்டத்தட்ட 23 லட்சம் கார், அதை உட்காந்து என்ன போட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க போட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்து மாதந்தோறும் தவறாம திருவிருந்தில் நம்ம விட முடியலையா? விடவே முடியல. ஆனால் டாக்டர் சொன்னால் மட்டும் இதை செஞ்சால் செத்துருவேன்னா அதை மட்டும் விட்டுரும், காப்பாற்றவே முடியாது, இதை நீ செஞ்சு பாரு நான் காப்பாற்றவே முடியாதுன்னா டாக்டர் சொன்னால் மட்டும் கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது விடணும்னு, ஆனால் விட மாட்டேன்றோம். நான் சொல்கிறேன், அதுக்காகவே ஜெபம் பண்ணேன். வேதவசனம் சொல்லுது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற ஒன்றுக்கு என்ன பண்ணாது, போகாது. அப்போ ஜெபம் உன்னை விடுவிப்பதற்கும் ஜெபம், உன் வாழ்க்கை மாற்றுவதற்கும் ஜெபம். ஏன் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அதுதான் சொல்லுவேன், உன்னை ஜீவனோடு வச்சிருப்பதே தேவ சித்தம் அப்படின்னா, அப்போ உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் ஆண்டவர் கேட்பாரு. அப்போ உன்னை குறித்து தேவ சித்தத்தினால தான் இன்னும் ஆண்டவர் உன்னை, ஆமீன் என் பிள்ளை என் மக இன்னும் திரும்பவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எரேமியா 4:1 வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 4:1 என்ன சொல்லுது? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தா என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இன்னைக்கு இந்த சத்தியத்தின்படி ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நான் சொல்றேன், நீ உன் அருவருப்புகளை நான் பார்க்குற மாதிரி கவனிக்கணும். நீ செய்யறது ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? கவனிங்க, என்ன கவனிங்க, ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? யாருமே இல்லை, ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? வீட்டை பூட்டிட்டு இருக்கிறோம், இப்படி ஆண்டவர் பார்க்க முடியும்? பார்ப்பாரா இல்லையா? இருட்டா இருக்குது, ஆண்டவர் பார்ப்பாரா இல்லையா? வேதம் சொல்லுது, அவருக்கு முன்னாடி மறைக்கப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நிர்வாணமா வெளியரங்கமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தை சொல்லுது, நான் பார்க்கிறேன், நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்க்கிறேன், என் கண்கள் பார்க்குது. நீ நினைக்கிற உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க, யாரும் தெரியலன்னு. எத்தனையோ சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன் உன் வாழ்க்கை மாறல சொல்லு? ஏசாயா 59:1 வாசிங்க பார்க்கலாம் டக்குன்னு. இப்படி இது ஒருத்தர் வச்சுங்க, இன்னொருத்தர் எடுத்து வாசிங்க. 59:1, ஏசாயா 51:1, இதோ உங்க குடும்பத்தை, உன் பிள்ளைய, உன் கணவரை, உங்களை ரட்சிக்க கூடாதபடி நாம் ஆராதிக்க கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில தரக்கூடாதபடி அவருடைய காது செவிடவும் இல்லை. காரணம் எங்க இருக்குது? எங்கெங்க பிரச்சனை, எங்க ப்ராப்ளம்? வசனம் சொல்லுது, அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகணும் பைபிள் சொல்லுது. ஏன் நம்ம குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவரால் மாற்ற முடியல? ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்க இமான் அடிச்சு சொல்ற மாதிரி எதிர் வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லாமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்ல வேலைக்கு போறாங்க, நல்ல உயர்வுல இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் தடை? எத்தனை பேர் யோசித்து இருக்கிறோம்? எத்தனை பேர் என்ன ஆண்டவரே, அவங்கள போல தானே நானும் சர்ச்சுக்கு வரேன், அவங்கள போல தானே நானும் ஜெபம் பண்றேன், எங்க ப்ராப்ளம்? வருஷத்தையே முடிக்க போறோம். எத்தனை பேர் கேட்டிருக்கிறேன்? வருஷத்தையே முடிக்கிறோம். 24 ஜனவரிலிருந்து ஒரு வருஷத்தையே கிட்டத்தட்ட 365 நாள் ஏறக்குறைய முடிக்கவே போறோம். எத்தனை பேர் ஏன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் என் குடும்பம் இந்த நிலைமையில ஏன் மாறலை, ஏன் இதே இருக்கிறத விட இன்னும் ஏன் கீழே போயிட்டே இருக்கிறோம்? ஏன்? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்?
வசனம் சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடியோட கரம் குறுகி போகவே இல்லை. கேட்க கூடாதபடி, வாசிங்க அத. அப்படி செவி மந்தமா இல்ல. உங்கள் அக்கிரமங்களே. நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறிய, யாருக்கும் தெரியாதுன்னு பண்ணிட்டு இருக்கிறிய, இங்க ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கிறிய, ஆண்டவர் சொல்றாரு உங்கள் அக்கிரமம் தான் உங்க தடையாவே இருக்குது. அதுதான் நேற்று சொன்ன, முந்தின நாள் சொன்னது இல்லை. அது வரைக்கும் ஆகார் ஜெபிக்கிற 50,000 தூரத்துல குழந்தை வச்சுட்டு ஓ ஆண்டவரே சொல்றா. கண்கள் திறக்கப்படும் போது பக்கத்துல இருக்குது தண்ணீர். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் நம்ம விடுதலை நம்ம பக்கத்திலே தான் இருக்குதுங்க. நீ பெற்றுக்கொள்ற தூரத்தில் தான் இருக்குது, எட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் ஏன் நம்ம கண்கள் திறக்கப்படலைன்னா உன் அக்கிரமம். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. எது விட முடியலன்னு சொல்ல அப்பா கிட்ட சொல்லு. வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு பைபிள் சொல்லுது. எப்படி வேணாலும். எத்தனை பேருங்க நம்ம இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு சாட்சி சொல்ற வாழ்க்கை வாழறோம்? நேற்றுக்கு இப்படி போயிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் மாறதெல்லாம் குரூப்பா உட்காந்து காசு கட்டு தாயாடுனுது. ஆண்டவர் மகிமைப்படுவாரா? உன்னை உயர்த்துவதே ஒரு நோக்கமா வச்சிருக்கிறார். உங்களை பெருக செய்வதே வாஞ்சியா இருக்கிறார். இஸ்ரவேலை ரட்சிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள் சொல்லுது. உங்களை உங்க பிரச்சனை விடுவிச்சு உங்களையும் மற்றவர்களுக்கு முன்னாடி மேன்மையா வாழ வைப்பது தேவனுடைய நோக்கம். எத்தனை பேர் நோக்கத்துக்கு விட்டு கொடுத்துருக்கிற? அட்லீஸ்ட் அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை அதையே விட்டு கொடுக்க உன்னால முடியலன்னா ஆண்டவர் எப்படி உன்னை பல ஆயிரங்களுக்கு உயர்த்தணும். வசனம் சொல்லுது, புழுதிலிருந்து குப்பையிலிருந்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர் செய்கிற தகப்பன் எப்படி உங்களை உயர்த்துவார்? சின்ன சின்ன விஷயத்தில் நீ எடுத்த ஞானஸ்தானத்தை, நீ ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை இன்னைக்கு மற்ற முன்னாடி நீ வீணில் வழங்கிட்டு இருக்கிற எப்படி ஆண்டவர் நான் உயர்த்துவார்? வாசிங்க, நீ என் பார்வையில் நின்று, நீ உன் பார்வையில் நின்று அகற்றி விட்டா இனி அழிந்து தீருவதே இல்லை. வாசிங்க 4:1 இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தா இன்னைக்கு வருஷத்தை முடிக்க இன்னும் ஒரே ஒரு வாரம் அந்த வருஷத்தை முடிப்பதற்கு மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இனி சாக்கு போக்கு சொல்வதற்கு இன்னைக்கு நம்ம சொல்றல, நான் ஒன்றும் குழந்தை இல்லை எனக்கு தெரியும்னு சொல்றல. சின்ன பிள்ளை சொல்லுது, எனக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுதா இல்லையா? உங்க பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா? இன்னும் நான் சின்ன பிள்ளையாவே இருக்கு நினைச்சுக்கிறேன். நம்மளை கேள்வி கேட்குது. ஆனால் நாம் இன்னும் வளராம, ஆவில புருஷர்களாய் மாறாம, இன்னும் ஆவில தேறினவர்களாய் மாறாம நாம குழந்தையா தானே இருக்கிறோம். மனம் திரும்பு. வேதம் சொல்லுது, இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரகத்தினால். இன்னைக்கு மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்னைக்கு ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஏசமாக மாத்திரமல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், விட்டதை திரும்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது. ஒரு நாளும் சொல்லுங்க, திரும்ப எடுக்குதுன்னா நாய் தான் என்ன பண்ணும்? கக்குனதை திரும்ப. புதுசாக சொல்றேன், கக்குனதை திரும்ப எது சாப்பிடும்? சொல்லுங்க. அப்ப நாம திரும்ப அதை எடுக்கிறோம்னா நாம அதை விட ரொம்ப தாழ்ந்து போயிருக்குன்னு அர்த்தம். திரும்ப. உங்களை விட உன்னை விட்டா வேற ஆளு நினைக்காத. நீ இல்லைன்னா இன்னொரு ஆளு, இம்மான் இல்லைன்னா இன்னொரு ஆளு. ஆனா நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. சோமன் ஆண்டவரே, இந்த ஒரு பிரச்சனை தான், இதெல்லாம் விட்டுட்டேன், மாறிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த ஒரு பிரச்சனை தான் என்னை விடாம இருக்குது. பாவத்தை அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணு. நீதிமொழி 28:13 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க நீதிமொழி 28:13. பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தான் வாழ்வடைவான். மறைக்கிறவங்க ஒரு நாளும் நீ வாழவே மாட்டே. வாழ் என்பது நீ உயிரோடு இருப்ப நான் சொல்ல. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு, நீ வாழ மாட்டேன்னு நான் சொல்ல. ஆட்டிட்டு நான் சொல்ல. இப்படி தெரியுமா? நீ வாழுவ, எல்லாருக்கும் ஏளனமாக வாழ்வ, வாழ்வ, எல்லாரை விட தாழ்ந்து போய்கிட்டே இருப்ப, வாழ்வடைய மாட்டேன். ஈசாக்கு தேசத்தில் விதைக்கிறார் பஞ்ச காலம். ஆனா அவர் மாத்திரம் 100 மடங்கு பலன். ஏன்? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிள்ளை, அவர் கேட்கிறாங்க. அப்போ அறிக்கை செய்து இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு ஆண்டவரேன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தின் வழி நம்மை ஆசீர்வதிக்கிற, நமக்கான நன்மையை தருகிற தகப்பன்.
நீங்கள் உங்கள் நன்மையை பெற்று கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், இன்னும் பெற்றுக்கொள்ளாம மாறாமல் இருக்கிறியா? சொல்றாங்க டிவி நிகழ்ச்சியில் ஓடவும் முடியாது. அப்புறம் நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியலன்றா. ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வை நின்று அருவருப்புகளை அகற்றி விட்டா. ஏன் மனுஷனை போய் தேடி ஓடுற? ஏன் மருத்துவத்தை தேடி ஓடுற? யோபு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் விட்டாரா? யோபுவே சொல்லிட்டாரு, கர்த்தர் தாங்க எடுத்துக்கிட்டாரு, பரவாயில்ல. அவனே சொல்றான், இப்போ இருக்கிற இன்னும் உயிர் தான், இந்த ஜீவன் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, இன்னும் நான் நம்புறேன்னு சொல்றான். அப்ப விட்டுட்டாரா? நான் சொல்றேன், உன் விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குற மாதிரி இருக்கணும். விண்ணப்பம் சரி, உதாரணத்தை சொல்லி நான் கருத போறேன். நல்ல ஒரு சீப் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்க, நல்ல பணக்காரர், யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணுங்க, இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருப்போம்ல, அவர் வச்சு அப்படியே குளிக்காம அழுக்கா ஸ்தோத்திரம் நம்ம கிட்ட வரும்போதே நம்ம மேல நாற்றம் எடுக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட நின்று நம்மளை விசாரிச்சு எப்படி இருக்கிறன்னு பேசுவாங்களா? ஏன்? நீ எவ்வளோ டீப்பாக இருந்தால் கூட சரி, வேலை இருக்குதுன்னு போயிடுவான். இதே போல தான் நீ பாவத்தோடு செபிக்கும் போது ஆண்டவர் அந்த அந்த ஜெபத்தையே கேட்கவே மாட்டார். வசனம் சொல்லுது, மேகத்தினால நீ செபிக்கும் போது மேகத்தினால முடிக்கிறாராம். நீ பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் அப்பா கேட்க மாட்டாரா? நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்ண எப்படி வரணும்? நீ பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் நீ தான் கணக்கு பண்ணிக்கணும். அப்பா ஒரு நாளும் கணக்கு பண்ணவே மாட்டார். ஆண்டவர் ஜெபிக்கும் போது அதுதான் ஸ்தோத்திரம். நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர் கேட்கிறாரு, அவர் வாஞ்சியா கேட்கிறாரு, என் பிள்ளை எனக்கு தேவையை சொல்லுது. இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயும் இருந்தேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திருந்ததை என் கண்கள் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு சொல்றேன், வருஷத்தை முடிக்க போற ஒப்புக்கொடு. யாருக்கும் தெரியாதுன்னு செய்கிற சில பாவ காரியங்களை கர்த்தர் உணர்த்திருப்பாரு அப்படின்னு இன்னைக்கு ஒப்புக்கொடு. இந்த பாவத்தோடு செபிக்கிற ஜெபம் ஆண்டவர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். அப்ப தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாம சங்கீதம் 6 அதிகாரம் 9வது வசனத்துல நான் சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை, வேகமா வாசிங்க. 6 அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் என் விண்ணப்பத்தை. சரி, இன்னைக்கு எத்தனை வருஷம் நீங்க ஜெபித்திருக்கிற ஜெபம்? உங்களை நான் கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டிருக்கிறாரு என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? நிச்சயம் அப்பா என் ஜெபத்தை கேட்பாருங்க. என் ஜெபத்தை கேட்காம எத்தனை பேருக்கு அந்த தைரியம், எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? சபையே அது வரைக்கும் கூப்பிடும்போதெல்லாம் முன்னாடி வந்து நின்ன ஆதாம். ஆண்டவர் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்போ வருவாருன்னு ஏதேன் தோட்டத்தில் எப்போ ஆமீன் அப்படியே வருவாருன்னு ஆதாமுக்கு தெரியும். ஆனா வராரு, முன்னாடி இல்லவே இல்லை. எப்பவுமே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவி வரும்போது முன்னாடி வந்து நிற்க ஆதாமு. ஆண்டவர் வந்தாச்சு, இல்லவே இல்லை. இப்போ ஆண்டவர் அடுத்தது கூப்பிடுறாரு, ஆதாமே எங்க இருக்கிற? அது வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. ஆதாம வரும்போதே கூப்பிட்டுட்டு வர்றாருன்னு இல்லை, ரெடி ஆயத்தமா இருப்பா. கூப்பிடுறாரு, ஒரு சத்தம் வருது, ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேன். நிர்வாணம் பாவம் வந்தா நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஒழிச்சு. நீ பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு அவமானமா தெரியும். நீ பாடுறது உனக்கு வெட்கத்தை ஏற்படுத்தும். நீ உணர்வடைங்க. திரும்ப இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து நீ திரும்ப விட்டதை ஒரு நாளும் வசனம் சொல்றது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை இது வரைக்கும் சொல்லி சாக்குவக்கு சொல்லி இது வரைக்கும் ஒரே காலத்தை ஓட்டிட்டேன், இது வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு வாய்ப்பு இல்லை. நீ தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். தெரியாத செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிப்பார். நீ தெரிந்தே செய்கிற பாவத்துக்கு ஒரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாளும்
இங்கே வாழும்போதே நம்ம சரிப்படுத்திங்க. இங்கே வாழும்போதே நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. அப்போ நம்ம மாற்றுவதற்கு ஜபம் தாங்க. நீ பாவியாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தால் ஜபம் உன் வாழ்க்கை சில வித்தியாசங்களை ஏற்படுத்திடும், உன் வாழ்க்கை மாற்றிடும். ஜபம் விடாமல் நீ ஜெபிக்கிற உன் வாழ்க்கை ஜபத்துக்கு மட்டும் தடை இல்லைங்க அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா நீ கர்த்தருடைய பிள்ளையாக மாறி இருக்கிற. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருக்கு கிட்ட எந்த அளவுக்கு கிட்ட நெருங்கி வரையோ அப்போ தான் உபத்திரம் வரும், பாடுகள் வரும், போராட்டம் வரும், ஜெபிக்க கூடாதபடி சில பிரச்சனை வரும். ஆனாலும் அண்ணால் வந்து ஜெபம் பண்ணாங்களே, ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? அவங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆமீன் அந்த வார்த்தை சொல்லுது, சாப்பிடவும் மாட்டான், தூங்கவும் மாட்டான், அழுதுகிட்டே இருப்பாங்களாம். நமக்கு காரணம் கிடைக்க போதான்னு நினைக்கிறோம். ஜெபிப்பதற்கு காரணம் கிடைச்சா போதும், ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். சபை விட்டு நின்றுடலாம். சபையே கர்த்தர் தான் அப்படின்னா கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழு, கர்த்தரை மாத்திரம் பிடிச்சிக்கோ. ஒன்று அனலா இருக்கிறே அனலாரு, இல்லை குளிரா இருக்கிறே குளிராரு. நீ வெதுவெதுப்பாக வாழன்னு நினைச்ச ஆண்டவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாந்தி பண்ணி போட்டுருவாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. நம்ம என்ன வாழ்க்கை வாழும், நம்ம என்ன வாழ்க்கை வாழும் என்பதை ஒப்பு கொடுங்க. அப்போ நம்ம விண்ணப்பத்தின் வழி தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை விடுதலை தரார். அப்போ நம்ம விண்ணப்பம் பரிசுத்தமாக ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். என் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாருன்னு உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழறன்னு அர்த்தம். வெட்கப்படுறாரு ஆதாம், வெட்கப்படுறாருல, வெட்கப்படுறாரு. ஏன்? அது வரைக்கும் முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி, அது வரைக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி. இப்போ வெட்கம் வந்துச்சு. ஏன்? பாவம் ஆண்டவரோடு கூட உறவாட ஒரு நாள் செய்யவே செய்யும். ஆண்டவரோட உலகம் தான் பெருசாக தெரியும், ஆண்டவரோட நம்ம பணம் தான் பெருசாக தெரியும். ஆண்டவரை விட்டா அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. நான் சொல்கிறேன், நீ நினைக்கிற சர்ச்சுக்கு வரதுனால என்னங்க நடக்குது அப்படின்னா, நீ வேலை போய்ட்டு நீ நினைக்கிற ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையே போய்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தான் ஆண்டவர் உன்னை குறித்து பேசியிருக்கிறான்னு நீ நினச்சா முடிந்த முழங்கால் படிட்டாப்பா சமூகத்தில் என்ன இன்னும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறையா. இனி நான் பின்னிட்டு திரும்பவே கூடாது, நான் பின்னிட்டு நீ திரும்பவே கூடாது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் முழங்கால் படிட்டு பலனை கொடுத்துருந்தா நான் முழங்கால் படிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya 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 ஹalleluya. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஓ கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணிக்க சபையே, எவையெல்லாம் உனக்கு வேண்டாதவர்களை நீ செய்து கொண்டிருக்கிறியோ நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை உயர்வதற்கு, உங்க வாழ்க்கை விடுவிப்பதற்கு, ஆண்டவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு எத்தனை பேர் உங்க பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க. ஆமே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. சொல்லுங்க. எல்லாம் ஆய திறந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. சபையே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஒரே ஒரு முறை. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படியே உங்க வலது கரங்களை தலை மேல வச்சு, ஆண்டவரே இனி நான் ஒரு நாளும் திரும்பி பார்க்க கூடாது, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் எல்லாரும் ஆண்டவரே இனி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்திருக்கிற எங்கள் ஜீவியம் பரிசுத்தமாகவே இருக்கணும், பரிசுத்தமாகவே இருக்கணும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறையா, ஒப்பு கொடுக்கிறையா, ஒப்பு கொடுக்கிறையா. பரிசுத்தம் அடிக்க செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரையிலோ ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை, எங்கள் பார்வையை, பேச்சை, கிரியைகளை, நடக்க எல்லாவற்றையும் அப்படி நாம மகிமைக்காகவே வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. உணர்வடைய செய்யுங்கப்பா. உணர்வத்தாறு மனுபுத்திரன் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறாரே. ஆண்டவர் முதல்ல நம்மை படைத்ததுக்கு சந்தோஷம், திரும்ப அதுவே மனஸ்தாபப்படுகிறார்.
இன்னைக்கு ஒருவேளை நம்ம மனஸ்தாபப்படுகிற வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுங்கப்பா, ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஒரு புதிய சிருஷ்டியா எங்களை மாற உதவி செய்யும். ஒரு புதிய மகளா மாற உதவி செய்யும். வேண்டாதவர்களை கர்த்தர் என்னை விட்டு அகற்றுவீராக. வேண்டாதவர்கள் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். வேண்டாதவர்கள் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். பரிசுத்தப்பட்டுட்டோம். எங்க அக்கிரமங்களே தடையா இருக்கக்கூடாது. வேத சொல்லுத எரேமியா 4:1 இனி அலைந்து திரிவதே இல்லை. தாவீது சொல்றார், என் கண்கள் கண்டதே இல்லை அலைந்து திரிவதற்கு. நீதிமான் அலைந்து திரிந்ததை என் கண்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. அப்பாவுடைய பார்வையில் நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேனே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் நீர் பேசிய வார்த்தைக்காக நன்றி. விண்ணப்பத்தின் தருகிற தகப்பன், விண்ணப்பத்தின்படி எங்களுக்கு தருகிற தகப்பன், உயர்த்துங்க ஆண்டவரே. நாங்க எங்க உயர்வுக்கு தடையா இருக்க கூடாதப்பா. நாங்க எங்க ஆசீர்வாதத்துக்கு நாங்க தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. சில பிரச்சனைகள் மாறாமல் இருப்பதற்கு நான் தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. மாறிட்டாண்டவரே, மாறிட்டாண்டவரே, மாறிட்டாண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே, தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இப்ப நீ நல்ல வாழ என்பதற்காக ஆண்டவரை உதறி தள்ளாத. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டவரே உதறி தள்ளாத. ஆண்டவரை முக்கியப்படுத்து, ஆண்டவரை முக்கியப்படுத்து. ஆண்டவர் தான் வாழ்க்கையில், ஆண்டவர் தான் வாழ்க்கையில் முழுமையா எனக்குள்ள வாரம். சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல, சகேயு மனம் மாறினது போல எங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். நாங்களும் மனம் மாற உதவி செய்யும். விளையருமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தை கற்றாரு ஆண்டவரே. நீர் பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி. நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. அடிமை மறைத்து நீர் பேசியிருக்கிறீர். நன்றி செலுத்து. கோடி 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, இந்நாள் முதற்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நெல்ல ஜெபாபிய கர்த்தர் ஊற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவைக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக துறப்பில் நிற்கிற தாயாராய், ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாராய், ஆசீர்வாதமான தாயாரை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களை மாற்றும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், சின்ன பிள்ளைகள் பெரியோர் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இந்த நாள் வந்தது நல்லதென்று உணர்த்தக்கதான நன்மையை கர்த்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த மாலை நடக்கிற கேரளன்ஸ் ஆராதனை புரோகிராமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடையில்லாமல் எங்கள் பிள்ளைங்க கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்த தடை இருக்கக்கூடாது. இதன் மூலமாக பிசாசன குடும்பத்தில் பிரச்சனையின் மூலமாக பிரச்சனை வச்சா அவங்க நடக்காதுன்னு இல்லை இல்லை இல்லை, எல்லாவற்றையும் கட்டி செபிக்கிறோம். கர்த்தர் தேவசித்தம் நடக்கட்டும். இதுக்காக ஸ்டேஜ் ஸ்பீக்கர் கொடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.